ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. அந்த பிரேக்கிங் நியூஸ் என்னங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். சமீபத்தில் தமிழ் திரையுலகில் முக்கிய திரை பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரும் நடிகருமான கே பாக்கியராஜ் உயிரிழந்த சம்பவம் அனைவருக்குமே தெரியும். அவர் உயிரிழந்தது யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. இதில் பார்த்திபன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோடு இணைந்து நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணியாற்றிருக்கிறாரு. ஆக்சுவலி கே பாக்கியராஜு கிட்ட அசிஸ்டன்ட் இயக்குனராக பார்த்திபன் ஃபஸ்ட்டு அறிமுகமாகிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் கதை எழுதுறதெல்லாம் நிறைய கற்றுருக்கிறாரு. அதனால் பார்த்திபன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இறந்த செய்தி கேட்டதுலேருந்து இறுதி சடங்கு வரைக்கும் சாந்தனுக்கு நிகராக எல்லா வேலையும் செய்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திபனை பார்த்து உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது, நீ பாரு சீக்கிரம் போயிடுவேன், அந்த மாதிரி ஆவேசமாக சில பேர் திட்டி பேசியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஒரு சக மனிதரை பார்த்து இந்த வார்த்தைகள் சொல்வது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய எதிர்கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிற விவரத்தை ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி பாக்கியராஜுடைய இறுதி சடங்கில் நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவத்துக்கு மெயின் காரணமாக சொல்லப்படுது. அடுத்து நீ அனாதையாக தாண்டா சாகுவ அப்படிங்கிற மாதிரி பார்த்திபனை பார்த்து சாபெல்லாம் பிரபலங்கள் விட்டுருக்கிறாங்க. அப்படி அவர் என்ன இறுதி சடங்கில் பண்ணார், அதுக்காக ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. வாங்க அந்த நியூஸை பற்றி பார்க்கலாம். திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜின் மறைவு இன்னும் தமிழ் சினிமாவில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பாகவே இருந்து வருகிறது. குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் அவரோடு பல ஆண்டுகள் பயணித்த சீடர்களும் நண்பர்களும் இன்னும் அந்த துயரத்தில் இருந்து மீளவில்லை. அவர்களில் மிகவும் உடைந்து போனவர்களில் ஒருவர் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன். பாக்கியராஜிடம் உதவி இயக்குனராக இருந்து அவரிடமிருந்தே திரைக்கதை எழுதக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு பின்னர் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவர் பார்த்திபன். அதனால தான் பாக்கியராஜின் மறைவு செய்தி வந்த தருணம் முதல் இறுதி சடங்கு முடியும் வரை அவர் குடும்ப உறுப்பினர் போலவே அருகில் இருந்து ஒவ்வொரு வேலையும் கவனித்து கொண்டிருந்தார். ஆக்சுவலி பாக்கியராஜின் உடலை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வருவது, வந்த பிரபலங்களை வரவேற்பது, இறுதி ஊர்வல ஏற்பாடுகள், சாந்தனுவுக்கு துணையாக இருப்பது என ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தார். சரத்குமாரோடு சேர்ந்து இறுதி ஊர்வல வாகனத்தையும் வழியனுப்பிய காட்சிகள் பலரையும் கண்கலங்க வைத்தது. அது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் அனைவரும் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்திய போது தனது குருநாதருக்கு வித்தியாசமாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைத்தார் பார்த்திபன். நள்ளிரவிலேயே ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு ஃபோன் செய்து அன்போடு உங்கள் கே பாக்கியராஜ் என்று பாக்கியராஜின் கையெழுத்து வடிவில் ஒரு சிறப்பு அட்டையை தயாரிக்க வைத்தார். அந்த அட்டையை பாக்கியராஜின் இதயத்தின் மீது வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் சாந்தனுக்கு அர்ப்பணமேற்றி இறுதி மரியாதை செய்த போதும் அந்த அட்டை அவருடைய உடலோடையே இருந்தது. தகன மேடைக்குள் செல்லும் கடைசி நொடியிலும் அந்த அட்டை அவரோடு இருந்ததாக பார்த்திபன் கண்கலங்கியபடி கூறியிருந்தார். ஆனால் இத்தனை பாசத்தோடு மரியாதையோடு தனது குருநாதருக்கு ஓடிய மனிதருக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய சம்பவம் இப்போ நடந்திருக்கு. அதையே இயக்குனர் பார்த்திபன் பேட்டியில் இப்போ குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக வைரலாயிட்டிருக்கு. சமீபத்த பேட்டியில் இதை பகிர்ந்த பார்த்திபன் பாக்கியராஜிடம் உதவி இயக்குனராக இருந்த ஒருவரிடம் இருந்து தனக்கு நள்ளிரவில் மெசேஜ் வந்ததாக கூறினார். அந்த மெசேஜில் நீதான் என்னமோ பாக்கியராஜை பெற்று வளர்த்த மாதிரி எல்லா வேலையும் செய்கிற, மற்றவங்களை கூப்பிட்டு வேலை சொல்லியிருக்கலாம்ல, யாரையும் மதிக்க மாட்டேங்கிற, நீயே எல்லாமே செய்கிற, அதனால தான் நீ பொண்டாட்டி புள்ள இல்லாமல் இப்போ கஷ்டப்படுற, இன்னும் கொஞ்ச நாளில் பாரு நீயும் செத்து போவ, உனக்கு யாருமே வரமாட்டாங்க என்று மிகவும் கடுமையான வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசியிருக்கிறாங்க. அதை அவர் ஷேர் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. அந்த மெசேஜை படித்ததுமே பார்த்திபன் பதில் கூட அனுப்பவில்லையா, மாறாக அதை சாந்தனுவிட மட்டும் காட்டியதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த தகவல்கள் இப்போ வெளியாகினதும் ரசிகர்கள் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க.
ஆக்சுவலி இதுக்கு நிறைய பேர் நிறைய எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. என்ன மாதிரினா, ஒரு குடும்பம் தந்தை இழந்து கதறிக்கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஓடோடி உதவி செய்த மனிதருக்கு இப்படி சாபம் விடுறதா? இறந்தவருக்கு கடைசி மரியாதை செய்ய ஓடினது தவறா? இப்படிப்பட்ட நேரத்தில் பொறாமை பார்க்கிற மனநிலை எப்படி வருகிறது என்று பலரும் வேதனையோடு அவர் வெளியிட்ட இந்த பேட்டி வீடியோவுக்கு பதிவிட்டு வராங்க சப்போர்ட்டா. மேலும் பாக்கியராஜின் குடும்பத்திற்கு உறவினராகவே பார்த்திபன் இருந்தார். சாந்தனு தனியாக நின்றிருக்கவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் பார்த்திபன் தோளாக நின்றார். அதை கூட சிலரால் சகித்து கொள்ள முடியவில்லையா என்று இப்போ கேள்விகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுந்து வருது. பாக்யராஜ் மறைந்த நாளில் இருந்து இன்று வரை பார்த்திபன் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் அவர் தனது குருநாதன் மீது வைத்திருந்த மரியாதையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி வருகிறது. அப்பேற்பட்டவரை பார்த்து இந்த வார்த்தைகளால் பேசியிருக்கக்கூடாது என்பது பலருடைய குற்றாக இருக்கு. ஆனால் அந்த அன்புக்கு பதிலாக இப்படி ஒரு சாபம் கலந்த மெசேஜ் வந்திருப்பது ரசிகர்களையே வேதனை அடைய வைத்துள்ளது. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் பார்த்திபன் வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்டார். அதாவது பாக்யராஜ் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டதோ செய்தியாளர்கள் மட்டும் இல்லாமல் பலர் செல்போனை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்கள். பணம் தின்னக்கூடிய கழுகுகள் போல வட்டமிட்டார்கள். அந்த இடத்துல அங்கே யாரையுமே நிற்க விடாமல் தள்ளிக்கொண்டு இடித்துக்கொண்டு வீடியோ எடுக்கிற மாதிரி மோசமாக அங்கே இருக்கிறவங்க நடந்து கொண்டாங்க. இதையெல்லாம் சீர்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இனிமேல் இந்த மாதிரி யாராவது செலிப்ரிட்டி இறந்து போனாங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி பார்த்திபன் வருத்தத்தோடு இதையும் பகிர்ந்திருக்கிறார். இதுவும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ பார்த்திபன் இந்த மாதிரி உதவி செய்ததுக்கு அவருக்கு இந்த மாதிரி சாப மெசேஜ் வந்தது கண்டிப்பாக தவறு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குற்றம். ஸோ யாரோ பொறாமை பிடிச்சவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ பார்த்திபனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அந்த இழப்பை விட பெரிய துயரமாக இருப்பதாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க ரொம்ப பொறாமையில் உச்சத்தில் இருந்ததுனால தான் இவ்வளவு ஒரு இதாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கடவுளே தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரையுமே கடிந்து பேசாமல் இருக்க பழகணும். ஸோ இது மாதிரி நியூஸ்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு உடனே நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.